2024 புத்தாண்டின் முதல் பயணமாக இன்று தமிழகம் வருகை தந்த பிரதமர் மோடி திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையம் உள்ளிட்ட 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து வேதனை தெரிவித்த அவர், முந்தைய அரசுகளை விட தமிழகத்திற்கு 3 மடங்கு அதிக நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாக தெரிவித்தார். தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் தினேஷ், காதர் மொய்தீன் மற்றும் சையது மௌலானா. தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள விமானம் மூலம் திருச்சி வந்த பிரதமர் நரேந்திர மோடியை திருச்சி விமான நிலையத்தில் தமிழக ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் வரவேற்றனர். விமான நிலையத்தில் இருந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 38வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். வேளாங்கண்ணி ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் சயின்ஸ், தஞ்சாவூர். இது குறித்து பட்டம் பெற்ற ஏஞ்சலா நஸ்ரியா பானு கூறுகையில், இன்னைக்கு கான்வகேஷனில் நான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். இந்த கான்வகேஷனுக்கு PM, CMலாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க ப்ரெசன்ஸில் நான் கோல்டு மெடல் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக கன்சிடர் பண்ணுறேன். இது என்னோட PG கான்வகேஷன். இது இவ்வளோ கிராண்டாக நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இது 3 years ஒன்ஸ் இந்த மாதிரி யூனிவர்சிட்டியிலேருந்து கான்வகேஷன் பண்ணுவாங்க. இந்த டைம் PMோட ப்ரெசன்ஸில் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த விழாவில் பேசிய பிரதமர், கடந்த 10 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு துறையில் இந்தியா 2 மடங்கு வளர்ந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இதையடுத்து திருச்சியில் 1112 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள விமான நிலையத்தின் 2வது முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். 20 projects worth ₹20,140 crores on behalf of the Ministry of Civil. மேலும் 20,000 கோடிக்கும் அதிக மதிப்பிலான ரயில், சாலை மற்றும் எரிவாயு திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்த பிரதமர் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை கடும் இயற்கை பேரிடராக அறிவித்து நிவாரண நிதி வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார். கடுமையான மழைப்பொழிவை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக அந்த மாவட்டங்களில் பொது உட்கட்டமைப்புகளை பொறுத்து சேதமடைந்திருக்கு. மக்கள் வாழ்வாதாரமும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. எனவே அவற்றை கடுமையான இயற்கை பேரிடர்கள் அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, தமிழக மக்கள் வெள்ள பாதிப்பில் இருந்து மீள தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என உறுதியளித்தார். தமிழ்நாட்டில் 2023ஆம் ஆண்டின் இறுதி வாரங்கள் கடினமானதாக இருந்தது. வெள்ளத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மிகுந்த வேதனை அளிக்கிறது. இந்த நெருக்கடியான நேரத்தில் மத்திய அரசு தமிழக அரசுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது. மேலும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர் மோடி, சினிமாவில் மட்டுமல்ல அரசியலிலும் அவர் கேப்டன் தான் என புகழாரம் சூட்டினார். விஜயகாந்த் சிறந்த தேசியவாதியாக திகழ்ந்தவர். சினிமாவிலும் அரசியலிலும் கேப்டனாக இருந்தவர். நிஜத்திலும் அவர் கேப்டன் தான். விஜயகாந்தை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் தொண்டர்களுக்கும் எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலங்களின் வளர்ச்சிக்கு கடந்த 10 ஆண்டுகளில் 120 லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும், தமிழகத்திற்கு முன்பை விட 3 மடங்கு அதிக நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இது குறித்து அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீராமன் கூறுகையில், GST பணம் எல்லா மாநிலங்களுக்கும் தாமதமாக வரத்துக்கு வந்து கொண்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தாமதமாக வருது, மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் உடனடியாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஸோ பிரதமர் சொல்வதில் ஓரளவுக்கு அதாவது ஃபேக்சுவலாக சில விஷயங்கள் இருக்கின்றன. ஆனாலும் இந்த வெள்ள நிவாரணத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கியிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பிரதமர் மோடி தொடங்கி வைத்த வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து திருச்சியை சேர்ந்த சிவகுமாரிடம் பேசினோம். 20,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் இன்னைக்கு துவக்கியும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டுடைய மையப்பகுதின்றதால ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலையில் தமிழகம் மாறி வருதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். பிரதமரின் திருச்சி வருகையை ஒட்டி மாவட்டம் முழுவதும் 36,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சையது மௌலானா, தமிழகம் வந்த பிரதமர் மோடி பாஜக நிர்வாகிகளை சந்தித்தாரா? நாடாளுமன்ற தேர்தல் பற்றி ஆலோசனை எதுவும் நடந்ததா? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க.
திருச்சியில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு புறப்படுவதற்கு முன்பாக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் பல்வேறு விவகாரங்களுடன் ஆலோசனை நடத்தினார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்திருக்கும் பொழுது அவர் வரும்பொழுதும் செல்லும் பொழுதும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். பிரதமர் மோடி அவர்களை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் இன்றைய தினம் அந்த சந்திப்பு என்பது நடைபெறவில்லை. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சையது மௌலானா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.